Welcome to Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரிஸோட 8th வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் Kubernetes சர்வீசஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ், தேர்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோஸில் கிளஸ்டர் ஐபி சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுது, அதுக்கு அடுத்து நோட் போர்ட் சர்வீஸ்னா என்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் லோட் பேலன்சர் அப்படிங்கிற சர்வீஸ் டைப்பை பற்றி பேசுவோம். ஸோ இந்த 3 சர்வீஸ்க்கும் மேனிஃபெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர். நீங்கள் இந்த டைப்பை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. லோட் பேலன்சர்னா லோட் பேலன்சர்னு மென்ஷன் பண்ண போகிறீங்க, நோட் போர்ட்னா நோட் போர்ட், அப்படி நோட் போர்ட் இல்லைனா கிளஸ்டர் ஐபினா கிளஸ்டர் ஐபின்னு மென்ஷன் பண்ண போகிறீங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் மேனிஃபெஸ்ட் பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த YAML ஃபைல், Kubernetes YAML ஃபைல் எழுதுறோம் இல்லைங்களா, அதில் வர ஒரே வித்தியாசம். அது இல்லாமல் என்ன மேஜரான வித்தியாசம் லோட் பேலன்சர் கிளஸ்டர் ஐபிக்கும் நோட் போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளவுட் ப்ரொவைடரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜிகேஇ கூகுள் க்ளவுட் ப்ரொவைடர், ஜிசிபி கிளவுடில் இருக்க ஜிகேஇ கியூபர்னெட்டிஸ், கூகுள் கியூபர்னெட்டிஸ் என்ஜின், அதில் தான் நம்ம கிளஸ்டரை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு மேனுவலாக ஒரு கிளஸ்டரை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் ஆன் ப்ரமைசஸ் சர்வரில். ஆன் ப்ரமைசஸ் சர்வர்னால் நம்ம ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரில். அதில் நீங்கள் லோட் பேலன்சரை யூஸ் பண்ணணும், கியூபர்னெட்டிஸோட லோட் பேலன்சரை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, லோட் பேலன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சர்வீசஸ்க்கு வர போகிறோம். சர்வீசஸ் லோட் பேலன்சராகவும் ஆக்ட் ஆகும். இப்போ பர்டிகுலராக நீங்கள் ஒரு கூகுள் க்ளவுட் ப்ரொவைடர், ஜிசிபி ஆர் ஏடபிள்யூஎஸ் ஆர் அஷூர் மாதிரி க்ளவுட் ப்ரொவைடர்ஸில் நீங்கள் உங்களோட கிளஸ்டரை வச்சுருக்கீங்கன்னும் போது, ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் க்ளவுட் ப்ரொவைடருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். அந்த லோட் பேலன்சரை உங்கள் கிளஸ்டர் கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் கியூபர்னெட்டிஸ் கிளஸ்டரோட அட்டாச் பண்ணிக்க முடியும் லோட் பேலன்சிங்னு வரும் பொழுது. ஸோ அதுக்கான சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது லோட் பேலன்சிங், லோட் பேலன்சர் சர்வீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் மாரியோ கேமே எடுத்துப்போம். இப்போ இந்த மாரியோ கேம்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாடோட டெப்ளாய்மெண்ட்டோட மேனிஃபெஸ்ட். செகண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் சர்வீஸோடது. சர்வீஸ் மேனிஃபெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 29ல் என்ன டைப் ஆஃப் சர்வீஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது நோட் போர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேலன்சர்னு டைப் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், லோட் பேலன்சர் சர்வீஸாக அது கிரியேட் ஆகும். ஸோ இன்செட் மோடுக்கு போயிட்டு நோட் போர்ட் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிட்டு லோட் பேலன்சர் சேவ் பண்ணியாச்சு. kubectl apply -f சூப்பர் மாரியோ அந்த ஃபைலை நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இங்கே லோட் பேலன்சர்ன்ற சர்வீஸை கிரியேட் பண்ணுறோம். kubectl get svc -o while. ஓகே, இப்போ மாரியோ சர்வீஸ் வந்து நமக்கு லோட் பேலன்சரில் கிரியேட் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ஐபி இன்னும் அசைன் ஆகல். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, சர்வீஸை சேஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம நோட் போர்ட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நோட் போர்ட்டே கிடையாது, லோட் பேலன்சர் சர்வீஸ் தானே. ஸோ நோட் போர்ட் நம்ம மென்ஷன் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம். அகெயின் ரீஅப்ளை பண்ணுறோம். kubectl apply -f மாரியோ அன்சேஞ்ச்ட், டெப்ளாய்மெண்ட் அன்சேஞ்ச்ட், சர்வீஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ kubectl கெட் சர்வீஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஐபி வந்துருச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் ஐபி நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண உடனே உங்களுக்கு சூப்பர் மாரியோ கேம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேம் விளையாடலாம். பிகாஸ் நம்ம அந்த மேனிஃபெஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறது சூப்பர் மாரியோ. நம்ம அந்த மேனிஃபெஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறது சூப்பர் மாரியோ தான். அதனால நமக்கு எக்ஸ்டர்னல் ஐபியில் டேரெக்டாக நமக்கு ஒர்க் ஆச்சு.
பட் ப்ரீவியஸாக இதே மேனிஃபெஸ்டில் நம்ம யூஸ் பண்ணது நோட் போர்ட். நம்ம என்ன பண்ணோம், kubectl get node வைட் நோட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து எந்த நோடில் அந்த பாட் அசைன் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த நோடோட ஐபி அட்ரஸ், எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறமா இந்த போர்ட் நம்பர் 3008 இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் லோட் பேலன்சரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லோட் பேலன்சர் சர்வீஸில் டைரெக்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஐபி கிடச்சிருக்கு. இந்த ஐபியை யூஸ் பண்ணி உங்களால் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த போர்ட் நம்பரோ ஆர் எந்த நோடோட ஐபி அட்ரஸோ நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இதில் இன்னொரு ஆடட் ஃபீச்சர் என்னன்னா, உங்கள் க்ளவுட் ப்ரொவைடரில் இருக்க லோட் பேலன்சரை உங்கள் கிளஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இஃப் அட் ஆல் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை லோட் பேலன்சர் சர்வீஸில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோட் பேலன்சர் சர்வீஸை உங்களோட ஆக்சுவல் லோட் பேலன்சரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸ்டர்னல் ஐபி கொடுத்த மாதிரி நமக்கு லோட் பேலன்சரோட என் பாயிண்ட் வந்துடும். அந்த லோட் பேலன்சரோட என் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு யூஆர்எல் லிங்க் மாதிரி வந்துடும். அந்த லோட் பேலன்சரோட என் பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு ரவுட் 53ல யூஸ் பண்ணுறோம், ஐ மீன் டொமைன் ப்ரொவைடரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு www வெப்சைட்டே கிடைச்சிரும். இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனை குபர்னெட்டிஸில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. தென் இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்க சர்வர்ஸ் ஹெட்லெஸ் சர்வர்ஸ். ஹெட்லெஸ் சர்வர்ஸுங்கிறது என்னன்னா, உங்களுக்கு சர்வீஸாக ஒரு இடத்துல யூஸ் பண்ண வேணாம், பட் ஒரு பேருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபார் ஐஓஎஸ்க்கு ஒரு சர்வீஸ் அசைன் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஹெட்லெஸ் யூஸ் பண்ணலாம். ஹெட்லெஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் டைப்பில் சேஞ்ச் பண்ண மாதிரி தான் அதுலேயும் நீங்கள் ஹெட்லெஸ்னு சேஞ்ச் பண்ண போகிறீங்க. மோஸ்ட்லி இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக வரி பண்ணுன்ற அவசியம் இல்லை. I'll stop this video here. இந்த வீடியோவோட சர்வீசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. சர்வீசஸ் டாபிக்ஸ் எல்லாமே. இதுக்கு அடுத்த வீடியோவில் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க, இல்லை அந்த அப்ளிகேஷனை எப்படி அப்கிரேட் பண்ணுறாங்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் அப்படிங்கிற டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை பற்றி இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.